ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 43வது சர்க்கம். தேவாலய மதில் சுவர்களை அழித்தல். கிங்கரர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ஆஞ்சநேயர் சிந்தனையில் ஆழ்ந்துடுறாரு. இந்த வனம் என்னால் அழிக்கப்பட்டுருச்சு. நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய ஆலயம் மாதிரி இருக்கக்கூடிய மாளிகை மட்டும் அழிக்காமல் அப்படியே இருக்குது. அதனால் மாளிகைகளையும் நான் துவம்சம் செய்ய போகிறேன் அப்படின்னு மனசில் நிச்சயிச்சுட்டு வானர வீரரான ஹனுமான் தன்னோட முழு வலிமையும் காட்டிட்டு எப்படி ஒரு மேருமலை சிகரம் மாதிரி அந்த இருக்கு, அவ்வளோ உயரமாக அந்த மாளிகை இருக்குது, அது மேலே தாவி குதித்து ஏறுறாரு. மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாளிகை உச்சி மேலே நின்றுட்டு வானர வீரர் பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் உதிச்சிருக்கிறது மாதிரி இன்னொரு சூரியனும் சேர்ந்து உதிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒளியோட விளங்கினார். யாராலையுமே வெல்லப்பட முடியாத அந்த மாளிகையை ஒரு உலுக்கி அசைச்சு ஒரு வெற்றி பொலிவோடு பிரகாசித்த அவர் குல பர்வதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பாரியாத்திரம் அப்படின்ற தங்கமயமான ஒரு மலை மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தார். பெரிய உடல் பேரொளி எடுத்துக்கிட்டு அப்படியே தகன்னு ஜொலிக்கிறாரு சூரியன் மாதிரி. எடுத்துட்டு வாயுக்குமாரர் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் அந்த லங்கா நகரத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு சிங்கநாதம் செய்யறாரு. அப்படியே காதுகள் எல்லாம் தாக்கக்கூடிய அந்த பேரொளியினால் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. கட்டடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்த பாதுகாவலர்கள் எல்லாம் அந்த சத்தத்தை பொறுக்க முடியாமல் மயங்கி விழுகிறாங்க. அவர் மிக சத்தமாக சிங்கநாதம் பண்ணிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அஸ்திர வல்லுரரான ஸ்ரீராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாபலசாலியான லக்ஷ்மணருக்கு வெற்றி உண்டாகட்டும், ஸ்ரீ ரகு ராமனால் காப்பாற்றப்படும் சுக்ரீவ மன்னர் வெற்றியோடு விளங்குகிறார், எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றவரும் கோசல நாட்டு மன்னருமான ஸ்ரீ ராமபிரானுடைய அடிமை நான் ஹனுமான் என்று பெயர், வாயுபுத்திரன், எதிரி படைகளை அழித்து விடுபவன். 1000 ராவணர்கள் சேர்ந்து நின்றாலும் யுத்தத்தில் என்னை எதிர்கொள்ள முடியாது. பாறைகளையும் ஆயிரக்கணக்கான மரங்களையும் வீசி இந்த இலங்கை பட்டணத்தை கதிகலங்க செய்துவிட்டு மைதிலிக்கு நமஸ்காரம் செய்த பின் எல்லா ராட்சசர்களும் பார்த்து கொண்டிருக்கிற போதே நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு. பெருந்தோழரான வானர தலைவர் மாளிகையில் இருந்த அந்த அரக்கர்கள் எல்லாம் பயப்படும்படியாக பயங்கரமாக கர்ச்சனை பண்ணுறாரு. இந்த பேரொலியை கேட்ட நூற்றுக்கணக்கான கட்டட பாதுகாவலர்கள் ஈட்டி, கத்தி, கோடாலி இது மாதிரி பல வகையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ஹனுமானை நோக்கி வேகமாக ஓடினாங்க. பெரிய சரீரம் இருக்கக்கூடிய அவங்க பல வகையான தங்கப்பிடி இருக்கக்கூடிய கதைகள், இரும்பு தடிகளால் ஹனுமானை தாக்கி சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. சூரியனுக்கு ஒப்பான பானங்களால் வானரோத்தமனை தாக்குனாங்க. கங்கையோட பெரு வெள்ளத்தில் ஒரு விஸ்தாரமாக ஒரு சுழி வரும். அந்த மாதிரி வாயுக்குமாரனை சூழ்ந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அரக்க கூட்டம் பார்க்கறதுக்கு ஒரு கங்கை வெள்ளத்தில் வரக்கூடிய ஒரு சுழி மாதிரி தெரிஞ்சிச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப கோபமாயிட்ட மாருதி பயங்கரமான ஒரு பேருருவத்தை எடுத்துக்கிட்டார் வாயுமைந்தர். பெரிய மாளிகையில் பொன்மயமான ஒரு தூணை அப்படியே அசைக்கிறாரு. அசைச்சு பிடுங்கி நூற்றுக்கணக்கான தடவை அதை சுற்றுறாரு. அந்த சுத்தின இதுலேயே அங்கே நெருப்பும் பற்றிக்கிச்சு, மாளிகையும் எரிஞ்சு போச்சு. வானர தலைவர் அந்த மாளிகை கட்டடம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. வஜ்ராயுதத்தால் அசுரர்களை கொண்டுட்ட இந்திரன் மாதிரி நூற்றுக்கணக்கான அரக்கர்களை கொண்டுட்டு வெற்றி வீரராக திகழ்ந்த அவர் ஆகாயத்தில் இருந்தபடியே மறுபடியும் பிரகடனம் செய்கிறாரு. சுக்ரீவனோட ஆணைப்படி நடக்கிறவங்களான மகாபலம் பொருந்திய ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள் இந்த உலகம் முழுவதிலும் என்னை போல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சில வானரர்கள் 10 யானை பலம் கொண்டவர்கள், சிலர் 10 மடங்காக உயர்ந்த பலம் உடையவர்கள், சிலர் 1000 யானைகளுக்கு நிகரான ஆற்றல் உடையவர்கள்,
சிலர் அளவிட முடியாத பலம் கொண்டவர்கள், சிலர் வாயுவுக்கு நிகரான பலம் படைத்தவர்கள், சிலர் எதிர்க்க முடியாத பலம் உடையவர்கள். இப்படிப்பட்ட வானர வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த மாதிரி பலசாலிகளான பற்களையும் நகங்களையும் ஆயுதங்களாக வச்சுக்கிட்ட 100, 100,000 கோடி 10 கோடிக்கணக்கான வானரர்களால் சூழப்பட்ட சுக்ரீவ மகாராஜா உங்கள் எல்லாரையும் கொல்றதுக்காக வரப்போகிறாரு. இஷ்வாகு வம்ச தலைவரான ஸ்ரீ ராமனோட அடங்காத விரோதத்தை வாங்கிக்கிட்ட ராவணனும் நீங்கள் எல்லாம் இந்த இலங்கை பட்டணமும் இன்னும் அதிக நாட்கள் இருக்க போகிறது கிடையாது. இப்படின்னு பிரகடனம் பண்ணுறாரு வாயுபுத்திரர் ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தின் 43வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.